என்னை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார் அவங்கள்ட்ட. நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்ததான் அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு. எங்க 2 பேரும் அவர் வர்றன்னு வர சொல்லினேன். பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் உங்களை சந்திச்சாரு. மறுபடியும் கூட்டணியில சேரணும்னு வலியுறுத்தி இருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முடிவு என்ன? அண்ணாமலை ஏற்கனவே என்னை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார் அவங்கள்ட்ட. நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்ததான் அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு. எங்க 2 பேரும் அவர் வர்றன்னு வர சொல்லினேன். பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்கள் ஊடகங்களில் சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்கள் நண்பர்களுங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருந்தோம். அவ்வளோதான். அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களாக பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போகிறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதில் என்ன ஒன்றுனா நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் 2 நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கல. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்ன தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீங்கள் எல்லாம் அவசரப்பட வேணான்னு சொல்லுவார். அதே தான் திரும்பி சொன்னார். என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் என்னுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு விடுக்கிறாங்க. வைகை செல்வன் இதே போன வாரம் எப்படி எல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சில பேர் இந்த ஊடகங்களில் டிபேட்டில் யூடியூப்ல டிபேட்ல எல்லாம் பேசுகிறப்ப 21 தேர்தல் அப்பயே டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு, அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பய சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுறாங்களா இல்லை புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் துணை பொதுச்செயலாளரை கூப்பிட்டா அந்த எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிடுறீங்க, அவரை விட்டுட்டு யாரையும் விட்டு பேச சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 21 தேர்தல் அப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்டு தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நல விரும்பிகள், டெல்லியை சேர்ந்தவர்கள், அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்க போவதில்லை என்று. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சவர்கள், நான் மதிக்கக்கூடியவர்கள்,
வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அது என்னுடைய லெட்டர் மேலே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளது இருந்தால் அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. இப்போ அண்ணாமலை என் நண்பர் வந்தார், நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது. இன்னும் சில பேர் ஏப்ரல் 12 அவர் வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும். இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவம் மிக்கவர்கள், எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று நான் அது வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் அதில் இருக்க போறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பலை. அதனால நான் எங்கள் நிர்வாகிகளெல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள், என்னிடமே பேசினார்கள். அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலில் என்ன கேட்டப்ப ஆமாம் நான் என்டிஏ கூட்டத்தில் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் உண்மை, அதுதான் நடந்தது. இதற்கு வாய்ப்பில்லை. என் நண்பர் வந்தப்போ நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன். நண்பர் நல்ல நண்பர், என் மேலே பிரியமாக இருக்கிறவர், அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள். அவர் என்னை சந்திக்க இதை கேட்க இதை தான் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அதை நாங்கள் பேசிட்டு மற்ற விஷயங்கள் இல்லை அதெல்லாம் நான் இவர் அவர்னு நான் என்னைக்கும் யாரையும் சொன்னதில்லை. சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி, அவங்க முயற்சியில் நான் தவறாக சொல்லலைன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன். அது மாதிரி போய் அந்த தலைவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள், அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில் இருப்பதை விட வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் அணுகுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நினைச்சேன். இல்ல, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. பட் துரோகியை என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது இது வரைக்கும் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க. சில அறிவாளிகள், மேதைகள் ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்குறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுகவுக்கு போகலன்னு அப்படிங்கிறது. அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள், கலைஞருடைய தொண்டராக இருந்து 3 முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ. ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம், கட்சியை விட்டு. பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள், எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. தமிழக வெற்றி கழகத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. இல்லை, அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன். நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு அது செய்தியாக தான் இருந்துச்சு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி ராஜேஷ் ரொம்ப டெக்னிக்காக கேட்குறாரு, அவர் இன்னும் டெக்னிக்காக கேட்குறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அப்போ பதில் நான் உங்களை இது பண்ணி பேசலை. அந்த யூகமான சில கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன்.
இல்ல நீங்க நல்லதே நடக்கும். நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில இருப்போம். திமுக கூட்டணியில இருந்ததை முன்னாடி சொல்லிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணி. இது வரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க. இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை திமுகவோட கூட்டணிக்கு செல்வீங்களான்னு. யாருமே கேட்டதில்லை. நீங்க இதுவரைக்கும் நான் அந்த 8 ஆண்டுகள்ல யாரும் திமுகவோட வேணுக்குன்னு வேணா சொல்லுவாங்க, பழனிசாமி சைடில் தான் ஒரு பி டீம்பாங்க. நாங்க திரும்பி பழனிசாமி தான் பி டீம்னு சொல்லுவோம். இந்த கேள்வி முதல் நீங்க தான் கேட்குறீங்க பிரதர். ஆனா பதில் கிடைக்கல. நீங்க விரும்புற பதில் நான் சொல்ல முடியாதுல்ல. நாங்க இடம்பெறுகிற கூட்டணி உறுதியா வெற்றி பெறும். தற்போதுள்ள சூழ்நிலையில வந்து திமுகவுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கணிப்பு. வெற்றி வாய்ப்பு இருக்கு, அமமுக இருக்கிற இடம் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு சொல்றீங்க. நீங்க என்ன அர்த்தத்துல எனக்கு அது மாதிரிலாம் நீங்க சொன்ன மாதிரிலாம் வெற்றி வாய்ப்பா வந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிற கருத்துலாம் எனக்கு இல்லை. நான் அந்த மாதிரி சார், நாங்கள் இடம்பெற போகிற கூட்டணி வெற்றி கூட்டணின்னா அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நான் உங்கள் யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் முதல் கேள்வி நீங்கள் டைரக்டாக கேட்டார், இன்டைரக்டாக கேட்டார். உங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொறுத்திருக்க அடுத்தது இன்னொரு கட்சியோட போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ். நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டம் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறும் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டார்ல, அவரும் தொகுதியில் ஜெயிச்சாரு. அதை விட இம்பாக்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லலை. நான் எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது. நான் யதார்த்தமாக எனது அனுபவத்துல நான் கேள்விப்படுறத நான் உங்கள்கிட்ட சரியா சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு உள்வருத்தம்லாம் எதுவும் கிடையாது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.